முக்கியமா உங்களுக்கு ஒரு அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சீசன்ல. ஸோ சுந்தரி அம்மாவை பத்தி சொல்லுங்க. எவ்வளோ ஒரு எமோஷனலான கனெக்ட் அவங்க கூட? சுந்தரி அம்மா சூப்பர். இப்போ கிச்சன்ல முந்திரி இருக்கோ இல்லையோ, இப்போ சுந்தரி அம்மா இருக்காங்க. இதுதான் தங்கதுரண்ணா. சுந்தரி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டா கோவப்பழ மாதிரி கோவப்படுவாங்க. ஓகே. பாசத்துல பப்பாளி பழம் மாதிரி அப்படியே ஸ்வீட்டாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி இருக்கும் அவங்க பேசுறது. ஓகே. அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி நான் வந்து நைட்டு காலையில் ஆரம்பிச்சேன்னா எல்லாமே நான் தான் பார்ப்பேன். இந்த வேலை செய்வேன், அந்த வேலை செய்வேன், அந்த மாதிரி அடிக்கினே போவான். ஃபுல்லாக விடிய ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கேப் கிடைக்குமா தூங்குவாங்க. ஓகே. ஸோ மற்றவங்களுக்காக வேலை செய்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அது எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி அவங்க எப்படின்னா எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு சரியாக சாப்பிட மாட்டாங்க. அந்த சாப்பாடு கூட எங்களுக்கு கொடுப்பாங்க. நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, நீ சாப்பிட்டு மீதி கூட நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி அந்த நேரத்தில் அவங்க ஞாபகம் வந்துச்சு. ஸோ நல்லா சுந்தரி அம்மா நல்ல ஒரு பெஸ்ட்டு குக்கு தான். இன்னும் நல்லா பண்ணி வருவாங்க.